அதிமுக ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, உதயகுமார், நடிகர் சரத்குமார், கருணாஸ் உள்பட 47 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசினார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தான் காரணம் என்றும், கிரானைட் கொள்ளைக்கு திமுக தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகள், சில்லறை விற்பனை பார்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு பின்னர் முழுமையாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள வாக்குறுதி மக்களை திசை திருப்பி ஏமாற்றுவதற்காக வழங்கப்பட்ட வாக்குறுதிதான். இப்படி நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு காரணமே திமுக மற்றும் அவர்கள் அங்கம் வகித்த அப்போதைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசுதான். ஒருவேளை இது போன்ற தவறுகளை மனதில் வைத்துதான் தாங்கள் செய்த தவறுகளை மன்னிக்கும்படி திமுகவினர் கேட்கின்றார்களோ என்னவோ. இந்த தவறுகளை எல்லாம் தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். 2014ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதை தடை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு காரணமே திமுக அங்கம் வகித்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி அரசு 11/7/2011 அன்று வெளியிட்ட அறிவிக்கைதான். அந்த அறிவிக்கையின்படி காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் காளைகளும் சேர்க்கப்பட்டு விட்டன. மத்திய அரசை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாகத்தான் 7/1/2016 அன்று மத்திய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டது. அந்த அறிவிக்கை ஜல்லிக்கட்டுக்கு வகை செய்தாலும் காளைகள் காட்சி விலங்குகள் பட்டியலில் தொடர்ந்து உள்ளன. உச்சநீதிமன்றம் இந்த அறிவிக்கைக்கு தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மூலம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான உரிமையை நாங்கள் பெற்று தருவோம் என்பதை நான் உறுதிப்பட இந்த